ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விஜய் வந்து பாட்டிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களும் என்னை முதுகில் குத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன்னைங்க விஜயோட பாட்டி சொல்கிறாங்க, என்ன விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடியே நீ கஷ்டப்படுறதே என்னால் தாங்கவே முடியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், காவேரி உன் வாழ்க்கையை விட்டு போனால் தான் வந்து நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், நான் பண்ணால் தப்பாடா, என்ன நீ என்னை இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜய் இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, நான் அந்த மாதிரி காவேரியை விட்டு தள்ளி வந்துட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா, என்னால் எப்படி முடியும், நீங்கள் எல்லோரும் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு காவேரியும் ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, காவேரியோட அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி பணத்துக்காக தான் என் பேரனை வளைச்சி போட்டிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, இப்போ என்ன ஆகுன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி நான் விஜயை வளர்த்தேன், விஜய் இது பண்ணேன்னு இந்த சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை எல்லோரும் வளர்த்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நல்லாவே திட்டி விட்றாரு. உடனே எங்கள் பாட்டி, இங்கே பாரு, என்னைய விட உனக்கு வந்து அந்த காவேரி தான் முக்கியமா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிப்பா, இனிமேல் உனக்கு அந்த காவேரி தானே முக்கியம், காவேரி இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நீ நல்லபடியாக வாழு, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு, காவேரி நீங்கள் எல்லோரும் வந்து அவளை கூப்பிட்டா கூட அவள் வரமாட்டா, ஏன்னா என்கிட்ட இருக்க பணமும் காசும் தான் வந்து எல்லாருக்குமே வந்து உறுத்தலாக இருக்குது, அவங்க வீட்டிலையுமே இந்த மாதிரி எங்களை களங்கப்படுத்துகிறாங்க, உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கிறனால அதை வச்சு தான் வந்து என் பொண்ணை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்கன்னு அங்கே காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இங்கே இந்த பணம் தான் பெரிய இதாக இருக்குது, நீங்கள் வேணால் அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன், இந்த காசு பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டா இந்த சொத்து பத்து இது அதுக்கப்புறம் எங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நீ தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டல, உனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, உனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க. உடனே விஜய், ஆமாம் பாட்டி, எனக்கு காவேரி தான் முக்கியம், எனக்கு இந்த சொத்து பத்துலாம் அடுத்து தான், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் கிளம்புறேன் தாத்தா, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வார்த்தையை மீறி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு, உனக்கு எது சந்தோஷமோ அதை செய்ப்பா, நான் உன் குறுக்கே நிற்கல, ஆனால் அந்த தாத்தாவை மட்டும் நீ தப்பாக நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. உடனே எங்கள் விஜய் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு எந்த கெடுதலுமே பண்ண மாட்டீங்க, எனக்கு மட்டும் இல்லை, காவேரிக்குமே உங்களால் வந்து கஷ்டத்தை கொடுக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும் தாத்தா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இங்கே விஜய் வந்து சாரதாவோட வீட்டுக்கு வர, வீட்டில் எல்லாருமே இப்போ விஜய் தம்பி வந்துட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடியாந்து நிற்கிறாங்க. என்னங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா காவேரி கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் போய் கத்தையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே விஜய், நான் எதுவும் சண்டையும் போடலை எதுவும் போடலை, ஆனால் அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. காவேரி, என்னங்க சொல்கிறீங்க, வீட்டை விட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், இந்த பணம் காசு இருக்கிறதுனால தானே உங்கள் பொண்ணை வந்து என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போதைக்கு நானும் உங்களை மாதிரி தான், என்கிட்ட ஒரு பைசா எதுவுமே கிடையாது, நான் என்னோடய சொத்து பற்றி எதுவுமே வேணாம், எனக்கு காவேரி மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன், இப்போயாவது உங்கள் பொண்ணை என் கூட நீங்கள் அனுப்புவீங்களா, இனிமேல் வந்து நான் சம்பாதிக்கிற போகிறேன், ஒவ்வொரு காசு மட்டும்தான் எனக்கு சொந்தம், எனக்கு எந்த சொத்து பத்தும் என்கிட்ட கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை, இனிமேல் யாரும் உங்களை எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, இந்த மாதிரி பணக்காரனுக்கு கட்டி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்தவும் மாட்டாங்க, கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு இந்த மாதிரி என்னைய மடக்கிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, இனிமேலாவது நீங்கள் உங்கள் பொண்ணை என்னோட அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. ஆமாம் தா, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நான் எந்த சொத்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன், இனிமேல் காவேரி தான் எனக்கு எல்லாமே, இவ்வளோ பெரிய சொத்து என் முன்னாடி நிற்கும்போது எனக்கு எதுக்கு அதெல்லாம், காவேரி என் பக்கத்தில் இருந்தால் நான் எவ்வளோ சொத்தும் நான் இனிமேல் சம்பாரிச்சுக்குவேன், அத்தை என்னை உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக சேர்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஏன் சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, காவேரி உங்களை பற்றி சொன்னால் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், ஆனால் அப்போல்லாம் நான் பெருசாகவே நினைக்கல, ஆனால் இப்போ தான் புரியுது, என் மகளுக்காக உங்களோட அவ்வளோ சொத்தையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக என் மகன் மேலே நீங்கள் உயிராக தான் இருக்கீங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை நானே தேடி இருந்தாலும் கிடச்சிருக்காது, கண்டிப்பாக காவேரிக்கு அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தான் இப்படி ஒரு பையனே கிடச்சிருக்கான், ஆனாலும் நீங்கள் இப்படிலாம் வந்து வந்தது எங்களுக்கு மன வருத்தமாக தான் இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க, இது சரியாக படலை தம்பி, நீங்கள் போயிருங்க, நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் யோசிக்கிறதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேல் இதுதான் என்னோடய வீடு, இல்லை இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களா, நாங்கள் ஏதாவது வாடகை வீட்டில் கூட போயிருந்து நாங்கள் ஏதோ சந்தோஷமாக இருந்துக்கிறோம், எனக்கு காவேரியும் என் குழந்தையும் தான் முக்கியம்,
எனக்கு வேறு எதுவும் வேணாம். என் கையில் திறமை இருக்குது. அதே மாதிரி காவேரியும் நல்ல திறமையானவ தான். அதை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ணிப்போம். எங்கள் குடும்பத்த நாங்கள் பார்த்துப்போம். இங்கே இருக்கிறதா இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக கூட போயிடுறோம். என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி கண்ணில் தண்ணி வந்து நிற்கிது. ஆனால் உன் புருஷன் மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே குமரன், விஜய் நீங்கள் எடுத்த முடிவு தப்பு தான். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு ஒரு விதத்தில் சரியாக தான் எனக்கு படுது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்றுக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை யோசிக்கிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குமரன் சொல்கிறாரு. இனிமேல் யோசிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஏன் உங்களை மாதிரி நான் ஏதாவது ஒரு கடை கிடை வச்சு பொழைச்சிக்கிற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. உடனேங்க சாரதா, இருந்தாலும் நீங்கள் அவ்வளவு பணக்கார இதாக வாழ்ந்தவங்க எப்படி உங்களால் இந்த மாதிரி ஒரு நடுத்தர வாழ்க்கையை சமாளிக்க முடியும் தம்பி, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க அத்தை, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கை. அதே மாதிரி இந்த மாதிரி மிடில் கிளாஸாக வாழ்ந்தால் எப்படி நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க தான். அதனால் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்க தான் செய்யுது. எனக்கு காவேரி என் பக்கத்தில் இருந்தால் போதும். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். நான் அதுக்கப்புறம் வர்ற லைஃப்பை நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் காவேரி என்னைய வச்சு கண்டிப்பாக சமாளிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவளுக்காக நான் வந்து இந்த ஒத்த ரூம்குள்ளே, சின்னோண்டு ரூம்குள்ளே நான் வந்து இருக்கலையா? என் பக்கத்தில் இவ இருந்தால் போதும். நான் எத்தா பெரிய மாளிகையில் இருந்தாலும் இவ என் பக்கத்தில் இல்லைன்னா அது வெறும் வந்து கூரை வீடு தான். அந்த மாதிரி தான். இப்போ இவ என் பக்கத்தில் காவேரியே இருக்கும்போது மறுபடியும் என்ன எனக்கு வேணும்? கண்டிப்பாக எனக்கு அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது. கண்டிப்பாக நான் நல்லா வருவேன். நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா இவளை என் கூட அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் இங்கேயே தங்கிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. தம்பி நீங்கள் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே எதுக்கு இப்போ அதையெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க? நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுமே வந்து மனசு மாதிரி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்தாலுமே வந்து நான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. உடனே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தாவுக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. உனக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நீ சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அதையும் இதையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. சரி நம்ம ரூமுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு கேஷுவலாக. உடனே இங்கே கங்கா அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கோதாவரி நீங்கள் தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. உடனே விஜய் நான் ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்னடி மாதம் நின்றுட்டுருக்க, நீ போ அந்த பிள்ளைக்கு ஏதாவது டவல் கவல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க. இங்கே துண்டு எடுத்துகிட்டு உள்ளே போக எங்கள் விஜய் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியே வராரு. என்ன நீ மூஞ்சி இப்படி வச்சுட்ருக்க? மாமாவுக்கு துண்டுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டவலை வாங்கி இங்கே விஜய் வந்து ஃபேஸை துடைக்கிறாரு. அப்போ காவேரியோட முகத்தை பார்த்தா காவேரி சோகமாகவே இருக்காங்க. உடனே இங்கே விஜய் பார்த்துட்டு, என்ன இப்போயும் சோக பாட்டு பாடிட்டுருக்க? அதான் நான் வந்துட்டேனே, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்குமா? இப்படி பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ரியலாகவே ஃபீல் பண்ணுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் தேவையானு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன தேவையானு தோணுது? எதையாவது சொல்லிட்டு இருக்காத பார்த்துக்க. நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? அவங்க வீட்டிலேயே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, முதல்ல ஏதாவது வேலை ஏதாவது தேடணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா? எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தவங்க? உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதுக்காக ஒரு வேலையும் பார்க்காம இங்கே உட்காந்து நான் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏதாவது சொல்லி இது பண்ணிகிட்ருக்காத. வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட இப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டுலாம் இருக்காங்க. நான் இங்கே வந்ததே வந்து எல்லாரோடையும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு தான். நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருந்தா ஃபஸ்ட்டு இந்த சோக பாட்டையெல்லாம் மூஞ்சிலேருந்து கழட்டி வச்சுட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு. இருந்தாலும் சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை தூக்கிடுறாரு. காவேரி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? உங்கள் வீட்டில் என்னைய ஏற்றுக்கிட்டாங்கடி அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாருமே ஓடியாந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை தூக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு இங்கே சாரதா எல்லாருமே திகச்சு போயிடுறாங்க. ஏன்ப்பா இப்படி பிள்ளை தச்சு இப்படி தூக்கிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியோட நான் சேர்ந்துட்டேன், இப்போ செலிப்ரேட் கூட பண்ணக்கூடாதா? சரி நம்ம எல்லோரும் இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. எங்கேயாவதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம சாப்பிட்றதுக்கே ஏதாவது சும்மா வெளியே போயிட்டு வரலாம். என்ன குமரன், நீங்கள் நிவினையும் வர சொல்லிடுங்க, யமுனாவையும் வர சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.